என் கர்த்தர் மற்றும் அமைதியும் நன்றி. என்னவென்றால், அந்த இலங்கையில் உள்ள சில தமிழ் கிறிஸ்தவ சபைகள் அந்த பிரித்தானிய மகாராணி வேதாகமம் வாசித்து தான் இலங்கையினை ஆட்சி செய்தார், அல்லது பிரித்தானியாவை ஆட்சி செய்தார், அல்லது உலகின் 2 பகுதியையா 1 பகுதியை ஆட்சி செய்தார். அவர்கள் திறமாக நாடுகளை ஆளுவதற்கு பிரித்தானிய மகாராணி வேதம் வாசித்தது தான் காரணம் என்றெல்லாம் கிறிஸ்தவ சபைகள் இலங்கையில், விசேடமாக மலையக தமிழ் கிறிஸ்தவ சபைகள் கூறி வருகின்றன. ஆகவே வேதாகமத்தை வாசித்த பிரித்தானிய மகாராணியாரின் இராணுவம் தான் எங்களுடைய நாட்டு மக்களையும் கொன்றதா இலங்கையில் என்று நான் கேட்க விரும்புகிறேன். பிரித்தானியர்கள் இந்தியாவிலும் இலங்கையிலும் ஆப்பிரிக்க தேசங்களிலும் செய்த அட்டூழியங்கள் ஏராளம். அப்படி இருக்கையில் வேதாகமத்தை வாசித்த பிரித்தானியர்கள் தான் அட்டூழியத்தினை செய்திருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட பிரித்தானியர்கள் வேதத்தினை வாசித்தார்கள், தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார்கள், ஆலயம் கட்டினார்கள் என்று கதைப்பதனூடாக உதாரணம் காட்டித்தான் நாங்கள் வேதத்தை எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறதா என்பதை கேட்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் தாங்கள் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கலாச்சாரம், கிறிஸ்தவ கலாச்சாரம். அப்படி இருக்கையில் நாங்கள் இன்னொரு நாட்டினுடைய மகாராணியார் வேதத்தினை வாசித்தார் என்பதனூடாக வேதத்தினுடைய சக்தி அல்லது தேவனுடைய சக்தியினை பற்றி பறைசாற்றுவதோ, அல்லது வேதத்தினை நாங்கள் எவ்வாறு வாசிக்க வேண்டும், எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பிப்பதற்காக இன்னொரு நாட்டின் மகாராணியார் வேதத்தினை வாசித்ததாகவோ, அதனூடாக உதாரணம் காட்டுவதோ, அல்லது இன்னொருவரின் விசுவாசத்தை போல எங்களுடைய விசுவாசமாக வேண்டும் என்று சொல்வது அல்ல விஷயம். அது எங்களுக்கென ஒன்று வேதம் வாசிக்கும் பாணி இருக்கிறது, நாங்கள் ஜெபிக்கும் ஒரு விதம் இருக்கிறது, அது நாங்கள் கிறிஸ்தவத்தினை புரிந்து கொண்டிருக்கிற விதம் ஒன்று இருக்கிறது. அதன்படி நாங்கள் கிறிஸ்தவத்தினை வழிபட்டு கொண்டு செல்கிறோம். ஆகவே உலகினை அடக்கி ஆண்ட நாடுகள் வேதத்தினை வாசித்திருக்கலாம், ஆனால் அவர்கள் வேதத்தினை வாசித்து தான் நன்றாக இந்த நாடுகளை ஆட்சி செய்தார்கள் என்று கூறுவதென்பது எந்த அளவிற்கு பொருத்தமானது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சி நேர்காணலிலோ ஏதோ ஒன்றிலே பிரித்தானிய மகாராணியிடம் நீங்கள் எப்படி நாடுகளை இப்படி ஆட்சி செய்கிறீர்கள் என்று கேட்டவுடன், நாங்கள் வேதத்தினை வாசிக்கிறோம், இயேசுவை பின்பற்றுகிறோம், அதனால் தான் ஆட்சி செய்கிறோம் என்று கூறினாராம். அப்படியான நான் கேட்கிறேன், அவர்கள் எவ்வாறு ஆட்சி செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பல நாடுகள், தெற்காசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள பல நாடுகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு பிரித்தானியனுடைய தவறான ஆட்சி முறை, பிரித்தானியனுடைய தவறான செயற்பாடுகள், பிரித்தானியனுடைய அரசியல் ராஜதந்திரங்கள் தான் காரணம். அப்படி இருக்க அவர்கள் நன்றாக நாடுகளை ஆட்சி செய்தார்கள் என்று முதலில் நாங்கள் கூறுவதே பிழை. இரண்டாவது, அவர்கள் நன்றாக ஆட்சி செய்வோம் என்று நினைத்து கொண்டு, நாங்கள் இயேசு சொல்றபடி தான் ஆட்சி செய்கிறோம் என்று நினைத்து கொண்டு, அவர்கள் செய்த தவறெல்லாவற்றையும் நன்மையானவைகள் தான், நாங்கள் நன்மை மாத்திரமே செய்து கொண்டோம் என்று கூறி நல்லவர்களாக தங்களை போலியாக காட்டிக்கொள்ள முயற்சிப்பதும் பிழை. பிரித்தானியர்கள் தான் உயர்ந்தவர்கள், அவர்கள் தான் நாட்டினை ஆட்சி செய்தார்கள், அவர்கள் தான் எங்களுக்கு கல்வி எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் என்று நாங்கள் நினைப்பதும் பிழை. ஏனென்றால் பிரித்தானிய வருகைக்கு முன்னரே கல்வியானது இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தது. அதனை பிரித்தானியரின் மூலமாக அடிமையாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட மலையக தமிழர்கள், மலையக தமிழ் கிறிஸ்தவர்கள் முன்னிலையிலே அதனை உதாரணம் காட்டி நாங்கள் கதைப்பதும் பிழை. அவை இதனை நாங்கள் நன்கு விலகிக் கொள்ள வேண்டும். நன்றி. நம் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவுக்கு நன்றி.